மாநிலங்களுக்கான வரி பகிர்வுல உத்தரப்பிரதேசத்துக்கு 25,000 கோடியும் தமிழ்நாட்டுக்கு 5,000 கோடியும் பாஜக அரசு ஒதுக்கி இருக்கு. ஒரு பக்கம் ஒரு கண்ணில வெண்ணையும் மறு கண்ணில சுண்ணாம்பையும் வைக்கிறார். இது இந்த மாதிரி மட்டும் பண்ணல. ஏற்கனவே தொடர்ந்து 3 முறையும் ஆட்சி இருந்து எப்ப இன்னைக்கு ஜிஎஸ்டின்னு வந்ததோ அன்றையிலிருந்து இந்த நிதி பங்கிடுவதில் ஓரவஞ்சனையாகத்தான் ஒன்றிய அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பல காலகட்டங்களிலே சட்டமன்றத்திலே பேசுகிற போது நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். பொதுக்கூட்டங்களிலே நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஏன் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் டெல்லிக்கு போகிற பொழுதும் சரி, சம்பந்தப்பட்ட நிதித்துறை அமைச்சர்கள் டெல்லிக்கு போகிற பொழுது இது எடுத்து நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். இன்னும் சொல்ல போனால் சென்னையில் வரவேற்புக்குள்ளாக இருந்த ஒன்று எதுன்னு சொன்னால் மெட்ரோ ரயில் திட்டம். இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசாங்கமே ஏற்கனவே 12,500 கோடி ரூபாய் பணம் ஒதுக்குவதாக ஒத்துக்கொண்டார்கள். அந்த பணத்தை கூட இன்றைய வரைக்கும் அவங்களால் கொடுக்க முடியவில்லை. இந்தியாவிலேயே 2வது இடத்துல வரிகள் அதிகமாக செலுத்துகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. ஆனாலும் நீங்களே குறிப்பிட்டதை போல உத்தரப்பிரதேசத்துக்கு 26,000 கோடியும் தமிழ்நாட்டுக்கு 5,600 கோடி ரூபாய் என்கிற ஒப்பிட்ட பார்க்கிறபோது நீங்கள் சொன்னீங்க பாரு, அதுதான் திரும்பவும் சொல்லணும். ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு என்ற நிலை தான் இருக்கிறது. இருந்தாலும் இப்பொழுது ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசாங்கம் இப்படி வஞ்சிக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் இங்கு இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் அந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்தியா கூட்டணிக்கு 40க்கு 40 இன்றைக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். எனவே வலுவான ஒரு எதிர்க்கட்சி அமைந்திருக்கிறது. 230க்கும் மேற்பட்ட இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியிலே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கே தெரியும், நல்ல தெளிவானவர்கள், ஏற்க அமைச்சராக இருந்தவர்கள். எனவே மாநில உரிமைக்காக நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புவார்கள். அதன் மூலமாக நிதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம்.